Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Assalatu wassalamu ala rasulil karim amma ba'd. Hadith 16 இறையியல் அஹ்சனுல் கலாமி கலாமுல்லாஹ். சொற்களில் அழகானது அல்லாஹ்வுடைய சொல்லாகும். திருக்குர்ஆன் அல்லாஹ்வுடைய இறுதி வேதமாகும். அல்லாஹ் திருக்குர்ஆனை மனிதர்களுக்கு நேர்வழிக்காக அருளியிருக்கான். திருக்குர்ஆன் ஓதுவதாலும் கேட்பதாலும் நன்மை இருக்கிறது. ஹதீஸ் 17 வணக்கவியல் அத்துஆஉ சிலாஹுல் முஃமினீன். துஆ முஃமினின் ஆயுதமாகும். துஆ கேட்பதும் ஒரு வணக்கமாகும். துஆ கேட்பவரை கண்டு அல்லாஹ் மகிழ்கிறான். துஆ கேட்பாதவரை கண்டு அல்லாஹ் அதிருப்தி அடைகிறான். ஹதீஸ் 18 வணிகவியல் மனிதா மாலைஸ லஹு ஃபலைஸ மின்னா. தனக்கு சொந்தமில்லாததை சொந்தம் கொண்டாடுபவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. நல்லவர்கள் அடுத்தவங்க பொருள் மீது ஆசைப்பட மாட்டாங்க. அப்படி தேவைன்னா கேட்டு அனுமதி வாங்கி தான் எடுத்துக்கணும். அனுமதி வாங்காம எடுக்கிறது தீய பழக்கம். ஹதீஸ் 19 வாழ்வியல் வாழ்வி. அல்லாஹ்வின் திருப்தி தந்தையின் திருப்தியில் உள்ளது. பெற்றோர்களுக்கு மாறு செய்வது பெரும் பாவமாகும். எந்த பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு மகிழ்கிற மாதிரி விஷயங்கள் செய்யறாங்களோ அதை பார்த்து அல்லாஹ் மகிழ்கிறான். எந்த பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு வெறுப்படைகிற மாதிரி செய்யறாங்களோ அதை பார்த்து அல்லாஹ் வெறுப்படைகிறான். ஹதீஸ் 20 பண்பியல் இன்னல்லாஹ ரஃபீகுல் யுஹிப்புர் ரிஃப்க. நிச்சயமாக அல்லாஹ் மென்மையானவன், அவன் மென்மையை விரும்புகிறான். மென்மையான அணுகுமுறை மிக நல்ல பழக்கம். நம்ம சந்திக்கிறவங்க கூட, நண்பர்கள் கூட, எல்லாத்து கூடயும் மென்மையாக இருக்கணும். வன்மையான அணுகுமுறை அல்லாஹ் விரும்புவதில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.